வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒஸ்கோட்டை காட்டேரம்மா டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. இந்த டெம்பிளை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெம்பிளானது 300 வருஷம் பழசு டெம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிளில் நான் 9 வாரம் கண்டினியூவாக போயிருக்கேன். இந்த கோயிலுக்கு தேங்காய் கட்டுறது தான் வழக்கம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஒரு டைம் போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கேட்டிருந்தாலும் நடக்கும். சாமிக்கிட்ட நம்பிக்கையாக வேண்டிக்கின்னு நல்லபடியாக வந்து நம்ம தரிசனம் பார்த்து 9 வாரம் கண்டினியூ பண்ணால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நான் இது வந்து அனுபவிச்சிருக்கேன். அதால் தான் நான் வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். என் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போயிடாதீங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இங்கே இந்த கோயிலில் வந்து அன்னதானம் எல்லாம் இருக்குது. வேறு நாட்களில் போனால் உங்களுக்கு நல்லபடியாக சாமியை பார்க்கலாம், தேங்காய் கட்டலாம், நல்லா மரத்தை சுற்றி வரலாம். மரத்தை சுற்றுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சாமியை கூட ஈஸியாக பார்த்துடலாம், ஆனால் மரத்தை சுற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் வேண்டிக்கின்னு ஒரு 1லேருந்து 108 வரைக்கும் மரத்தை சுற்றினா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கோயில் வந்து ரொம்ப சிட்டியை விட்டு வெளியே இருக்குது, பெங்களூர் சிட்டியை விட்டு வெளியே இருக்குது. வெளியே நம்ம கோயிலுக்கு போகும்போது நல்ல அனுபவம், நல்ல இயற்கை காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கோயில்கிட்ட எல்லா வசதிகளும் உண்டு. பார்க்கிங்லேருந்து செருப்பு விடுறதுலேருந்து எல்லா பார்க்கிங்லும் இருக்குது. நிறைய பேர் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். அதை நம்பி தான் நானும் போனேன். நான் இப்போது எனக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். அதுவும் அமாவாசை பௌர்ணமி போனால் ரொம்ப ஜனம். நீங்கள் நார்மல் நாளில் போய் நீங்கள் சாமியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறேன். ஏன் பேச்சு என்ன பிழை இருந்தால் என்னை மன்னிக்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடவும், நான் ரிப்ளை பண்ணுவேன்.